இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இது எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோன்றது பார்த்துருப்போம். இப்போ இதுல எங்கெங்க சீம் அலவன்ஸ் விட போறோம் அப்படின்றத பாருங்க. இங்க இருந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் நீங்க கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து அளவு தெரியுன்றனால அப்படியே போடுறேன். அதே மாதிரி நெக்குக்கும் 1/2 இன்ச் முன்னாடி நீங்க டிராயிங் பண்ணணும். இங்கேயுமே நெக்கு வித்துல இருந்து 1/2 இன்ச் நீங்க மேல டிராயிங் பண்ணணும். கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆம்கோலுக்குமே இது கரெக்டான அளவு. ஸோ இங்க இருந்து 1/2 இன்ச் மேல, இதுல இருந்து 1/2 இன்ச் வெளியே. ஸோ இதை நீங்க அப்படியே ஒரு டிராயிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரெடி மெஷர்மெண்ட். இதுவுமே இங்க இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுல இருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இதுல இருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், இதுல இருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸோ நம்ம இப்போ இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா பிளவுஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எக்ஸ்ட்ராவா துணி இருக்கும். நம்ம உடம்பு சப்போஸ் உடம்பு வந்துச்சு அப்படின்னா பிரிச்சு விடுறதுக்கு இங்க சீம் அலவன்ஸ் விடுவோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த மடிச்சு விட்டுருக்கிற அளவு தான் இங்க விட்டுருக்குறோம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எதுக்கு சீம் அலவன்ஸ். இதுல இருந்து நான் 1.5 இன்ச்சு நான் சீம் அலவன்ஸ் விடுறேன். இதுல இருந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறேன். எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விடுறேன். 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா இங்க நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா? பேக் பார்ட்ல டாட் பிடிப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்க டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த இடம் வந்து சின்னதா போயிடும். ஸோ இங்க இருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுறோம். இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எப்படி கர்வ் வரையுதுன்னு பார்க்கலாம்.